வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வெள்ளை பொங்கல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொங்கல் அன்னைக்கு சர்க்கரை பொங்கல், இந்த பால் பொங்கல் ரெண்டுமே வந்துட்டு செஞ்சு இந்த மாதிரி பள்ளையம் மாதிரி குழி பறித்து வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. இந்த மாதிரி பள்ளையம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக தயிர், வாழைப்பழம், வெல்லம் வச்சு தான் சூரிய நாராயணனுக்கு சாமி கும்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்பவே பிடித்தமான இந்த பரங்கிக்காய் பொரியலும் செய்வாங்க, வாழைக்காய் வறுவலும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் மட்டுமே போட்டு செய்யக்கூடிய பல காய் கூட்டு, அப்படி இல்லைன்னா பொங்கல் குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழம்பும் செய்யணும். இந்த வீடியோவில் இதெல்லாம் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு ஆழாக்கு பச்சரிசி நல்ல கோபுரமாக வச்சு எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. அரிசி பார்க்குறதுக்கு நல்ல புது அரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா பொங்கல் அரிசின்னு சொல்லி கடையில் கேட்டு வாங்குங்க. இது நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறினதும் நம்ம பொங்கல் செய்யக்கூடிய பானையில் ஒரு ஆழாக்கு பால் எடுத்திருக்கேன், காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பச்சரிசி தண்ணியை நான் 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம விநாயகரை வேண்டி கொஞ்சமாக அருகம்புல் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இது நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இது நல்லா வந்துட்டு எல்லா பக்கமும் நல்லா பொங்கி வந்தாலே ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு பக்கம் பார்த்து பொங்குனாலும் நல்லது. அதனால் நமக்கு மனசு கஷ்டமாக ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தட்டை வந்துட்டு நல்லா சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே நல்லா அழகாக பொங்கி வரும். அந்த டைமில் நம்ம பொங்கல்னு சொல்லிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சரிசியும் போட்டு அது நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பச்சரிசின்றதுனால ஆரம்பத்தில் போயிட்டு நல்லா அடியில் போய் செட் ஆகிடும், நல்லா குழப்பு தன்மை இருக்கும். அதுவும் புது அரிசியில் பானையில் போய் அடியில் செட் ஆகும். அதனால் அடிக்கடி விட்டு விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த அருகம்புல் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நல்லா கொதி வந்ததும் கூட எடுத்து போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா சாமி கும்பிட்ட பிறகு கூட நம்ம எடுத்துடலாம். நான் வந்துட்டு நல்லா பொங்கல் ரெடி ஆனதும் அதுக்கு பிறகு நான் அந்த அருகம்புல்ல அந்த பொங்கல்லேருந்து நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி சாதம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கல் மாதிரி இல்லாமல் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே சர்க்கரை பொங்கல் எப்படி பாரம்பரிய முறைப்படி பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கோம், வேணால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பொங்கல் தயாரானதும் நம்ம பொங்கல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, தேவையான தண்ணீர் விட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சிடலாம். இது வேகிற நேரத்தில் என்னென்ன காய்கறி தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி கொத்தவரங்காய், மொச்சப்பயிறு எடுத்திருக்கேன், பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பாதி முருங்கைக்காய், கொஞ்சமாக மாங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 4 துண்டு மாங்காய். இது இல்லாமல் ஒரு பாதி வாழைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு சின்னதாக வந்துட்டு உருளைக்கிழங்கு, இது எல்லாமே மொத்தம் 9 காய்கறி எடுத்திருக்கேன் நான். இப்போது கடாயில் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அது நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கணும், அதனால் நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா குழையிற வரைக்கும் வதக்கிடலாம். தக்காளி நல்லா குழஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளையும் இது கூட சேர்த்துடலாம். மாங்காயை தவிர மற்ற எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். இந்த வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம காய்கறி சேர்க்குற டைமில் அப்படியே கட் பண்ணிவிட்டு அலசிட்டு சேர்த்துக்கோங்க. மாங்காய் சீக்கிரமாகவே கரைஞ்சதும் அதனால் வந்துட்டு இந்த காய்கறியெல்லாம் ஓரளவு நல்லா வெந்ததும் அதுக்கு பிறகு சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி குழம்பு பொங்கல் அன்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாதத்துக்கும் அதையே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம செய்யக்கூடிய வெள்ளை பொங்கலுக்கும் அதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பருப்பும் வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. தேவையான அளவுக்கு பருப்பையும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ரசத்துக்காக தனியாக எடுத்துக்கிட்டேன் நான்.
இது நார்மலாக நம்ம சாம்பார் செய்கிற மாதிரி ரொம்ப நிறைய தண்ணி விட்டு கொதிக்க வச்சு தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்படியே அந்த காயும் குழம்புமா இருக்கணும். அதாவது கூட்டு பதத்தில் இருக்கணும். இது நல்லா கலந்ததும் தேவையான அளவு தண்ணி விட்டு அந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் நல்லா காய் எல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போது நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா பாதி வெந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளையும் இது கூடவே சேர்த்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்போது காய் எல்லாமே வந்துட்டு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு புளி தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம கடைசியாக சேர்த்த மாங்காய் கூட நல்லா வெந்து வந்திருக்கு. எல்லா காய்கறியுமே வெந்துருச்சு. ஒரு சின்ன எலுமிச்சம் பழ அளவு புளியை கரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு இன்னும் ஒரு 4 நிமிஷம் அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்பு வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்போது அந்த வெள்ளை பொங்கல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப புளிக்குழம்பு மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் இடைப்பட்ட டேஸ்ட்டில் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா காயும் குழம்புமா தயாராகிடுச்சு. கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி இலை தூவிடலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த பொங்கல் குழம்போடே சேர்க்கலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான பொங்கல் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்கள் பொங்கலுக்கும் இதையே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சாதம் வச்சு கூட இதே குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அன்றைக்கி ஒரே வேலையாகவே முடிஞ்சிடும். நீங்கள் சாதம் ப்ளஸ் பொங்கலுக்கு 2த்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போது அடுத்ததாக பார்க்க போகிறது பரங்கிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியானது, உடம்புக்கும் கூட ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி இந்த மாதிரி பழம் மாதிரி இருக்கிற பரங்கிக்காயாக பார்த்து வாங்கியிருக்கேன். நல்லா எல்லோ கலரில் இருக்கிறதா வாங்கிக்கோங்க. அதுதான் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு சில காய் வந்துட்டு அந்த ஸ்வீட்னஸ் இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் வெல்லம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதோடைய தோல் பகுதி வந்துட்டு ரொம்ப தடிமனாவோ இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஹார்டாக இருந்துச்சு, முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா தோலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரொம்ப பிஞ்சாக இருந்ததுன்னா நீங்கள் தோலோட கூட சேர்த்து கட் பண்ணி சமைக்கலாம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நம்ம எடுத்துக்கலாம் பரங்கிக்காயை. இந்த பொரியலுக்கு ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது மட்டும்தான் தேவையானது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் லேசாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 4 பூண்டு பற்கள், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா கலந்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பரங்கிக்காய் துண்டுகளையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலா கூடவே. பரங்கிக்காய் வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்காமல் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கல் உப்பு தான் சேர்த்துருக்கோம். நல்லா வேக வச்சுட்டு காய் நல்லா வெந்ததும் கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்க்குறேன். பரங்கிக்காய் பொரியலுக்கு எப்போவுமே வெல்லம் சேர்க்கும்போதோ அதோடைய சுவை வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த தித்திப்பு சுவை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது நல்லா மெல்ட் ஆனதும் வெல்லம் நல்லா கரைஞ்சதும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டா ரொம்பவே சூப்பரான சிம்பிளான பரங்கிக்காய் பொரியல் தயாராகிடும். இப்போது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல். ஒரு மசாலா அரைச்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பாதி வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதோடைய தோலை மட்டும் நீக்கிடலாம்.
இந்த மாதிரி தோல் பகுதியை நீக்கிட்டு ரொம்ப தோலை வந்துட்டு அந்த வெள்ளை பகுதி தெரிகிற அளவுக்கு நீக்கணுன்ற அவசியம் இல்லை. மேலாக லேசாக சீவினாலே போதும். நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் இந்த காயை நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா அது கருத்து போயிடும். இப்போது காய் ரெடி ஆயிடுச்சு. எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயும் சேர்த்துட்டு இது லேசாக நிறம் மாறி வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தீயை வந்துட்டு கொஞ்சம் மிதமாகவே வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இது வேகிற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பூண்டு பற்கள், ஒரு 4 சின்ன வெங்காயம், காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாகவே. இந்த அரைச்ச மசாலாவையும் இந்த வாழைக்காய் கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதோடைய பச்சை வாசனை நல்லாவே போயிடும். இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம காய் வந்துட்டு நல்லா வதக்கி தான் வச்சுருக்கோம். அதனால் ஓரளவு நல்லா வெந்திருக்கும். அதனால் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போது நல்லா மசாலாலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா அப்பப்போ பரவலாக வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்துட்டு எண்ணெய் சேர்த்து வதக்க போகிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கடைசியாக. அதோடைய ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது. இந்த மாதிரி பரவலாக வச்சு கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துடலாம். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரியே வேணும், அந்த மசாலாவும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாகவே ரெடி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான வாழைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. இந்த வாழைக்காய் வறுவலும் நம்ம அந்த வெள்ளை பொங்கல் கூட வச்சு சாப்பிடும்போது இல்லை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பொங்கல் அன்னைக்கு அந்த சூரிய நாராயணனுக்கு சாமி கும்பிடும்போது இலையில் 2 பக்கமும் வெள்ளை பொங்கல் வச்சு நடுவில் சர்க்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு 3 இலை போட்டு கூட கும்பிடுவாங்க. 2 பக்கமும் வெள்ளை பொங்கலும் நடு இலையில் வந்துட்டு சர்க்கரை பொங்கலும் வச்சு இந்த மாதிரி தயிர், வாழைப்பழம், வெல்லம் எல்லாமே வைப்பாங்க. சர்க்கரை பொங்கல்லையும் இதையும் வைக்கணும். வச்சுட்டு நம்ம சூரிய நாராயணனுக்கு செஞ்சுருக்கிற அந்த காய்கறி கூட்டு வகைகளும் இதில் வைப்பாங்க. பரங்கிக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், அது மட்டும் இல்லாமல் பலக்காய் கூட்டும் செய்வாங்க. ஒரு சிலர் வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல் கூட செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு இத்தனைலாம் என்னால் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த பொங்கல்லேருந்தே பாதியாக பிரித்து வெள்ளை பொங்கலாக வச்சுக்கலாம். மீதி பாதிக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கலாக கூட செய்யலாம். நீங்களும் இந்த பொங்கலுக்கு ரொம்பவே சிறப்பாக பொங்கல் செஞ்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.